அர்ஜுன் சாருக்கு அவருடைய கம்பெனிக்கு ஒரு அருமையான ஜிஎம் கிடைச்சிருக்காங்க. எஸ், ரொம்ப இன்வால்வ்டா பிரசன்ட் பண்ணாங்கல்ல. தேங்க் யூ சார். குட். சார், அவங்க எங்க கம்பெனி ஜிஎம் மட்டும் இல்ல, அர்ஜுன் சாரோட ஒய்ஃப். ஓ, தட் சவுண்ட்ஸ் கிரேட். ஒரே ஆபீஸ், ஒரே ஃபேமிலி, ஒரே ப்ராஜெக்ட். இது ரொம்ப லக்கி பர்சன்ஸ் மட்டும் தான் இந்த மாதிரிலாம் அமையும். அர்ஜுன், யூ ஆர் சோ லக்கி. தேங்க்யூ சார். அர்ஜுன் சார். உங்க கல்யாணத்துக்கு நான் வர முடியல. இந்த ப்ராஜெக்ட் நம்ம சேர்ந்து பண்றோம் இல்லையா? எஸ் சார். அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்க போறேன். நம்ம லஞ்ச்க்கு ஒரு நியர்பை ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம். ஓகே? பரவாயில்ல சார். எதுக்கு சார் உங்களுக்கு தேவையில்லாத சிரமம்? நோ மிஸ்டர் அர்ஜுன், கேஜி குரூப் சேர்மன் நான் இன்வைட் பண்றேன். வரமாட்டீங்களா? நீங்க பிஸியஸ்ட் பர்சன், எதுக்கு உங்க டைமை வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சாப்பிடுறதுல என்ன டைம் வேஸ்ட்? வந்துருங்க. ஓகே சார். லொகேஷன் ஷேர் பண்றேன். ஓகே, பாய். see you there. பாய் சார். எல்லாரும் லஞ்ச் சாப்பிடுங்க. ஓகே? ஓகே சார். சார், நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. ஏன் அது அவர் இருக்கும்போது சொல்ல மாட்டியா? அவர் போனதுக்கு அப்புறம் தான் சொல்லுவியா எல்லாத்தையும்? தலை எழுத்து. வந்து தொலை. இங்க பாருங்க முதலாளி அம்மா, இப்ப நாம பண்ணதா கரெக்ட். நம்ம ஆபீஸ்ல இருக்கோம், நம்மள யாரும் கண்காணிக்க மாட்டாங்கன்னு அந்த வசு ஏதாவது கோல்மால் குருமா பண்ணிடுவா. நாம இந்த மாதிரி மதிய சாப்பாடு கொண்டு வந்து நம்ம கையாலேயே பரிமாறி நம்ம தம்பிய நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கணும். வேற வழியே இல்ல முதலாளி அம்மா. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. வண்டியை சீக்கிரம் ஓட்டுங்க. வாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும் பா, எனக்கு இவ்வளவு மரியாதை எல்லாம் வேண்டாம். உட்காருங்க. ஏய் உத்தமா, ஏய் உத்தமா, முதலாளி அம்மா வந்திருக்காங்க பாரு. என்னம்மா திடீர்னு ஆபீஸ் பக்கம்? வரமாட்டோம்னு நினைச்சியா? அப்படியே ஓபி அடிக்கலான்னு பாக்குறியா? அர்ஜுனுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். சாப்பாடா? இத வருது பாரு, நீ போய் வெளியில போய் சாப்பிட்டுக்க. இது அர்ஜுன் தம்பிக்காக நாங்க கொண்டு வந்திருக்கோம். அம்மா, பசு மேடமும் அர்ஜுன் தம்பியும் வெளியே போயிட்டாங்க. வெளியில போயிட்டாங்களா? எங்க போயிருக்காங்க? சாப்பிடறதுக்கு ரெஸ்டாரண்ட் போயிருக்காங்கம்மா. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. அவ ஃபைல் எடுத்துக்கிட்டு டிகு டிகு டிகுன்னு ஆபீஸ்க்கு வரும்போதே நினைச்சேன், ஏதேதோ சொக்கு பொடி அப்படியே போட்டு தம்பி அப்படியே முந்தானில முடிச்சு வச்சுட்டு போயிட்டா பாருங்க. உத்தமன், இத ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? திடீர் ப்ரோக்ராம். அப்படி என்னடா ப்ரோகிராம்? வந்து வச்சுக்கிறாரு. இருடா இருடா, ஒண்ணு நம்ம போலாம். ப்ளீஸ் கம், உட்காருங்க. தேங்க்யூ சார். ஐயோ, பேண்ட் கிழிஞ்சிருச்சே. என்னாச்சு? ஒண்ணு இல்ல சார். உட்காருங்க. ஆமா அர்ஜுன் சார், உங்க கம்பெனி ஜிஎம்ஏ கல்யாணம் பண்ணிருக்கீங்க. உங்க மேரேஜ் லவ் மேரேஜா? ஆமா சார். இல்ல சார். ஐ மீன் ஆமா சார். இல்ல சார். என்னாச்சு? ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி மந்திரிச்சு விட்ட மாதிரி சொல்றீங்க. அது வந்து லவ் கம் அரேஞ்ச்டு மேரேஜ் சார். ஆமா சார். ஆமா சார். புரியுது. இப்படி நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம பேசுறதுலயே நீங்க உயிருக்கு உயிரா லவ் பண்ணிருக்கீங்கன்னு தெரியுது. சாரி சார், இந்த டேபிள் ஆல்ரெடி புக் ஆயிருக்கு. நீங்க புக் பண்ண டேபிள் அங்க இருக்கு. ஓ சாரி. தேங்க்யூ சார். அங்க போயிடலாமா? ஐயோ, பேண்ட் வேற கிழிஞ்சு போச்சு. நடந்தா தெரிஞ்சிருமே. வாங்க. இல்ல, என்ன? அது முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? சிரிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. என்ன சொல்றீங்க? புரியல. ஐயோ, நான் தான் சொல்றேன்ல, சத்தியம் பண்ணா சத்தியம் பண்ணு. சத்தியமா சிரிக்க மாட்டேன். உட்காரும் போது கிழிஞ்சிருச்சு. என்ன? என்னது? கிழிஞ்சிருச்சு. ஓ, சீட்டா? என்ன? இங்க பாரு வசு, பேண்ட் கிழிஞ்சிருச்சு. என்ன சத்தியம் பண்ணிருக்க? சரி, இதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்னால இப்படியே அந்த டேபிளுக்குலாம் போக முடியாது. எல்லாரும் பாப்பாங்க. அது
அதுக்கு நான் என்ன பண்ணணுங்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. அப்படியே என்ன கொஞ்சம் மறைச்ச மாதிரி அப்படியே பின்னாடியே வா. ம், சரி வாங்க போலாம். பாதியிலே விட்டுட்டு போயிட மாட்டியே. அதெல்லாம் போக மாட்டேன். உன்னை நம்ப முடியாது. மர ஐயோ, என்னது இது? நீ விட்டுட்டு ஓடிட்டேன்னா நான் என்ன பண்றது? அதான் அப்படியே வா. நீங்க போங்க சார். நீங்க போங்க சார். பரவாயில்ல, நீங்க போங்க சார். போங்க சார். ஓகே சார். போங்க போங்க சார். ஆ. திரும்பி பார்க்காம போங்க. அர்ஜுன் சார், நான் தான் மறைச்சிருக்கேன்ல, அப்புறம் என்ன? அது எனக்கு தெரியும். அங்க பாருடி, புருஷன் பொண்டாட்டினா அப்படி இருக்கணும். என்னம்மா ஓட்டிட்டு போறாங்கன்னு பாரு. நீ தான் இருக்கிய. நீங்க உயிருக்கு உயிரை காதலிச்சிருக்கீங்கன்னு சொன்னேன். அதை ப்ரூவ் பண்ற மாதிரி ரொம்ப அந்யோன்யமா வரீங்க. ஐ அப்ரிஷியேட் தட். தேங்க்யூ சார். இதே மாதிரி அந்யோன்யமா கடைசி வரைக்கும் இருந்தீங்கன்னா உங்க காதல் கிழியாம 100 வருஷம் இருக்கும். சார், கிழியாமன்னு எதுக்கு சார் சொல்றீங்க? இந்த உடையாம பிரியாம அழகான தமிழ் வார்த்தைகள்லாம் இருக்கே சார், அத சொல்லாமே. உடையாம பிரியாம விலகாம சொல்லலாம். அது ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. மிஸ்டர் அர்ஜுன், சொல்லுங்க சார். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. வாங்க. Date my wife Sangeeta and my daughter Priyanka. வணக்கம்மா. ஹாய் அங்கிள். ஹாய். சரி, ஒரு ஆர்டர் ப்ளீஸ். அர்ஜுன், என்ன சாப்பிடுறீங்க? வெஜ் ஆர் நான் வெஜ்? வெஜ்ஜே ஓகே தான் சார். வசுந்தரா, உங்களுக்கு? அவர் என்ன ஆர்டர் சொல்றாரோ அதே எடுத்துட்டு வர சொல்லிடுங்க. வசு, உனக்கு என்ன பிடிக்குமோ அதை நீ ஆர்டர் பண்ணிக்கோ. இல்ல பரவாயில்ல சார். இல்ல வசு, உனக்கு பிடிச்சத ஆர்டர் பண்ணு. பரவாயில்ல, இவருக்கு என்ன பிடிக்குமோ அதே எடுத்துட்டு வர சொல்லிடுங்க. நம்மள மாதிரி இருக்காங்கல்ல. சீக்கிரமா எடுத்துட்டு வா. ஓகே சார். மிஸ்டர் அர்ஜுன் சார், நான் ஏன் தெரியுமா என் ஒய்ஃபையும் குழந்தைங்க வர சொன்னேன்? இந்த உலகத்திலேயே எனக்கு இருக்கிற 2 ஜீவன். ஒன்னு என் ஒய்ஃப், இன்னொன்னு என் குழந்தை. கல்யாணத்துக்கு முன்னால குடும்பத்துல நாம ஒருத்தரா இருப்போம். ஆனா கல்யாணத்துக்கு பிறகுதான் நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும். நான் வந்து ஆரம்பத்துல பிசினஸ் லாஸ் ஆகி நின்னப்போ எல்லாரும் விட்டு போயிட்டாங்க. சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். அப்போ இவதான் அவ கழுத்துல இருக்கிற தாலியை வித்து எனக்கு பணம் புரட்டி கொடுத்தா. அந்த பணத்தை வச்சு சின்னதா மறுபடியும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்தேன். அதுக்கப்புறம் பிசினஸ்ல நான் இவ்வளவு பெரிய வளர்ச்சியில இருக்கேன். தாலி கட்டின பொண்டாட்டி மட்டும் நமக்கு உதவியா உத்வேகமா இருந்தா லைஃப்ல எதை வேணா சாதிக்கலாம். அந்த வகையில நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா அதுல ஒரு காரணம் இருக்கு. நீங்க பிரசன்டேஷன் கொடுக்கறப்போ ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நின்னீங்க இல்ல? அப்ப மேடம் உள்ள வந்து அழகா பேசி பிரசன்டேஷன் கொடுத்து அசத்திட்டாங்க. அவங்க கொடுத்த அந்த பிரசன்டேஷனாலதான் இந்த ப்ராஜெக்ட் டீலே ஃபைனல் ஆயிருக்கு. இதுக்கு தான் நீ ஆபீஸ்க்கு வந்த இல்ல? இல்ல, உங்கள மாதிரியே ஒரு மேட் ஃபார் ஈச் அதர் ஜோடியை பார்த்த உடனே நம்மள மாதிரியே ஒரு ஜோடி இருக்காங்கன்னு காட்டுறதுக்கு தான் என் வைஃபை கூட்டு வந்தேன். மிஸ் அர்ஜுன், நான் ஒண்ணு சொல்லலாமா? தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? நோ நோ சார், எங்களை இவ்வளவு க்ளோஸா வாட்ச் பண்ணி ரைஸ் பண்ணி பேசுறீங்க, அதெல்லாம் தப்பா எடுத்துக்க மாட்டோம் சார். தாராளமா சொல்லுங்க. உங்க 2 பேரையும் டீப்பா கவனிக்கிறப்போ ஏதோ ஒரு விஷயத்துல டிஸ்டர்ப் ஆகி நிக்கிறீங்கன்னு தெரியுது.
ஏதோ ஒரு மனஸ்தாபம் இருக்குன்னு தெரியுது. எல்லாத்தையும் விட்டுருங்க. லைஃப்ல நமக்கு கசப்பு இனிப்பு ரெண்டு விஷயமும் இருக்கும். கசப்பு விட்டுருங்க, இனிப்பு எடுத்துங்க. லைஃப் சூப்பரா இருக்கும். கசப்பும் இருக்கணும், அப்பதான் இனிப்புனா என்னன்னு தெரியும். இது என்னுடைய அட்வைஸ் எடுத்துக்காதீங்க, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன், அவ்வளவுதான். ஓகே சார். சாப்பிடலாம். சாப்பிடுங்க. தேங்க்யூ சார். ஓகே, அப்போ கிளம்பலாமா? சார், நாங்க கொஞ்சம் லேட்டா வரோம், நீங்க போங்க. வாய். நியூலி மேரிட் கப்பல் ஹோட்டல்ல தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, ப்ரொசீட். சங்கீதா, அந்த gift எடு. இந்தாங்க மம்மி. This is for you. A small gift. ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கிங்க. இதை நீங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கும் போது பிரிச்சு பாருங்க. அதுல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. போலாமா? போலாங்க. யா. மறுபடியும் சொல்றேன், லைஃப்ல எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். ஓகே, தேங்க்யூ சார். டேக் கேர். பாய் அங்கிள். Bye. பாய் ஆண்டி. வரோமா? இவர் சொன்னதெல்லாம் நீ ஒன்றும் மனசுல வச்சுக்காத. நம்ம ஒன்றும் ரொம்ப க்ளோஸ் ஆன கப்பல்லாம் இல்லை. நம்ம உறவு தான் கிழிஞ்சு போச்சே சார். ஒரு நிமிஷம். இந்தா. என் பேண்ட் கிழிஞ்சு போச்சுங்கிறதுக்காக உன்னை கிட்ட சேர்த்துக்கிட்டேன். மற்றபடி வேற எந்த காரணமும் இல்லை. இதுவும் ஒரு சர்வீஸ் தான், அதுக்குதான் சர்வீஸ் சார்ஜ். இதுக்காக வந்து முன்னாடிலாம் உட்காராத, போய் பின்னாடி உட்காரு. மீனாட்சி, மீனாட்சி, எப்படி இருக்க மீனாட்சி? டாக்டர்கிட்ட செக்கப் எல்லாம் போறியா? போன ஆனந்த், விட்டமின் மாத்திரை டானிக் எல்லாமே கொடுத்தாங்க. அம்மா அண்ணன் அண்ணி எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் அப்படியேதான் இருக்காங்க. அண்ணனும் அம்மாவும் மனசு மாறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். ஆனா நீ மட்டும் மனசு தளர்ந்துராத மீனாட்சி. இது உங்களோட ஆசை. வசுக்காவ அந்த வீட்டுல வாழ வைக்கிறது என்னோட பொறுப்பு. என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்கள நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். அண்ணி அவங்க இப்போ நல்லாதான் இருக்காங்க ஆனந்த். அண்ணி பாவம் மீனாட்சி. ஆமா, அவங்க ரொம்ப மனசொடைஞ்சு போயிருக்காங்க. ஆனந்த், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு நான் இருக்கேன். நான் அவங்கள நல்லா பாத்துப்பேன். ஆனா உங்களை இப்படி பார்க்கதான் யாருமே இல்ல. நான் இங்க நல்லாதான் இருக்கேன் மீனாட்சி. எனக்கு இங்க எந்த குறையும் இல்ல. நீ என் பக்கத்துல இல்லங்கிற குறைய தவிர. மீனாட்சி,
இந்த சூழ்நிலையை நான் எப்படி எடுத்துக்கிறேன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நீ என் பக்கத்திலே இருக்கிற மாதிரி நான் நினைச்சுக்கிறேன் மீனாட்சி. இந்த பிரிவு உன்னை எனக்குள்ள ஆழமா கொண்டு வந்துருச்சு மீனாட்சி. இருங்க. இந்தங்க ஆனந்த். ஆனந்த், உங்களுக்காக நானே என் கையால உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து சமைச்சிருக்கேன். நல்லா சாப்பிடுங்க. என்ன மீனாட்சி இதெல்லாம்? உனக்கே வீண் சிரமம் மீனாட்சி. இதுல என்னங்க சிரமம் இருக்கு? டெய்லி ஒரு 5 நிமிஷம் உங்களை பாக்குறதுக்கு எனக்கு டைம் கிடைச்சா நானும் உங்களை வந்து பாப்பேன். என் வயித்துல இருக்கிற பையனும் உங்க குரலை கேட்பான்ல. பையனே முடிவு பண்ணிட்டியா மீனாட்சி? என் மனசுல உங்களை தவிர வேற எந்த சிந்தனையும் இல்ல. வேற ஏதாவது சிந்தனை இருந்தா தானே பையனா பொண்ணான்னு முடிவு பண்றதுக்கு. மீனாட்சி அழாத மீனாட்சி. நேத்து என்ன நடந்துச்சு தெரியுமா? இங்க ஒரு பெரிய குற்றவாளி இருந்தான். அவன் வந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தான். எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அப்புறம் வந்து அவனுக்கு பாதுகாப்பா வந்த லேடி போலீஸ கரெக்ட் பண்ணிட்டு ஓடி போயிட்டான். நான் சிரிப்பேன் ஆனந்த். வசு அக்காவை அர்ஜுன் மாமா கூட சேர்த்து வச்சுட்டு நீங்க ஜெயில இருந்து வெளியில வரும்போது நான் கண்டிப்பா சிரிப்பேன் ஆனந்த். யோ டைம் ஆச்சு, கிளம்பியா? வா வாங்கம்மா. யோ போங்க குடியா, வாங்க வாங்க போங்க வாங்கம்மா. மீனாட்சி கிளம்புங்கம்மா, ப்ளீஸ் கிளம்புங்க. மீனாட்சி 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 மேனேஜருங்கிற உரிமை மட்டும் இருந்தப்போ இந்த மாதிரி அர்ஜுன் கூட கார்ல போகும்போது கலகலப்பா இருந்துச்சு. நிறைய பேசுவோம். இப்போ மனைவிங்கிற உரிமை வந்ததும் பேச முடியாத ஒரு சூழ்நிலை. மனசு என்னவோ மௌனராகம் மட்டும்தான் பாடுது. ஆள் வரது கூட தெரியல. ரோட்ல நின்னுட்டு இருக்கீங்க. வாமா, முன்னாடி போய் உட்காருமா. வாமா, வந்து முன்னாடி போய் உட்காருமா. வா. ஏறுக்கா. அக்கா உள்ள போ. வாடி. இரு வர. பாத்து வா. நீ வா. நல்லா தள்ளி உட்காரு. சரி, நீங்க இங்க உட்காருங்க, நான் போய் முன்னாடி உட்காந்துக்கிறேன். சரி சரி. ஏமா கொஞ்சம் தள்ளி உட்காருமா. கொஞ்சம் தள்ளி உட்காருமா. அக்கா பின்னாடி போய் உட்காரு. தம்பி பின்னாடி இடம் இல்லப்பா. ஆமாப்பா, கொஞ்சம் தள்ளி உட்காருமா. ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு போலக்கா. ஆமாடி. என்னம்மா வெறும் தலையோட இருக்க? இந்த பூ வச்சுக்கோ.
என்ன தம்பி ஆளே பார்க்க முடியல? நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்ன சார், பூ வியாபாரம் நல்லா நடந்தா பூவுல ஈர துணி சுத்துவோம், இல்லன்னா எங்க வயித்துல சுத்திப்போம். என்னம்மா கல்யாணம் ஆயிடுச்சா? புருஷன் யாரு? இதோ இவர்தான். ஓ அப்படியா? போன தடவை பூ குடுக்கும் போது லவ்வர்ஸா இருந்தீங்க, இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு பாத்தீங்களா? தம்பி பொண்டாட்டி தலையில பூ வச்சு விடுங்க. அப்புறம் வச்சு விடுறேன். தம்பி வச்சு விடுங்க தம்பி. வச்சு விடுங்க தம்பி. வச்சு விடுங்க சார். ஏய், இருங்க இருங்க இருங்க, வைக்கிறேன். வச்சு விடுங்க. on the floor,